இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே அத்தை, என் இதயமே நொறுங்கி போச்சு. இந்த விஷயத்த நான் எப்படி அத்தை அவருக்கு சொல்லுவேன்? சொன்னா என்ன நடக்குமோ? ஆனா அவருக்கு தெரியாமையும் இது மறைக்க முடியாது அத்தை. கொஞ்ச நாள்ல இவ்வளே காட்டி கொடுத்துருவாளே அத்தை. பாக்கியம், என்ன பிரச்சனை? மருமக ஏன் அழறா? மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. இந்த வீட்டுல ஒரு பிரளயம் நடக்க போகுது. நிச்சயமா ஒரு சாவு விழ போகுது. அது நானும் அவரா, அதான் எனக்கு தெரியல. ஏமா அப்படி அபசகுனமா பேசுற? இத பாரு, இந்த பிரச்சனையில நீ தலையிடாம இரு. நானும் பாக்கியமும் பாத்துக்கிறோம். வரதனை சமாளிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீ தைரியமா இரு. எப்படி மாமா? அவர் உங்களை விட்டுருவாரு, தேவிய கூட விட்டுருவாரு. என்னைத்தான் பொண்ண வளர்க்க தெரியலன்னு கொண்டு போட்டுருவாரு. அது கூட பரவாயில்ல, வெளியே தெரிஞ்சா குடும்பமானம் போயிடுமே மாமா. இந்த ஊர் சேர்மன் இது தெரிஞ்சா அவரே தாங்க மாட்டாரு, உசுர விட்டுருவாரு. செங்கமலம், அழாதம்மா. சத்தியா இருக்கா? இந்த விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு தடுத்துருவா. ஆமாம்மா, சத்யா எப்படியாவது நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திடுவாமா. அக்காவால போன மானம் தங்கச்சியால திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இவ பண்ண தப்புக்கு அவளால என்ன பண்ண முடியும்? நம்ம தலைமுறையே தலை நிமிர முடியாத அளவுக்கு இப்படி ஒரு அவமானத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே இந்த பாவி. இவளால சத்திய வாழ்க்கையும் எதிர்காலம் இல்லாம கேள்விக்குறி ஆயிடுச்சு. பெத்தவங்க பாவம் பிள்ளைங்களை செய்யறோம்னு சொல்லுவாங்க. அதே போல பிள்ளைங்க செய்யற பாவம் பெத்தவங்கள சேர்ந்து வாட்டி வதைக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்.